ரெண்டும் இருக்கு இல்லையா? இப்போ 87 ஆண்டு காலம் அவர் அந்த பீഠத்தை அலங்கரித்தது ஒன்று, கால்நடையாக இந்த நாடு முழுதும் பவனி வந்தது ஒன்று. எத்தனையோ மக்களை அவர் சந்தித்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் அவரிடம் கொடுத்ததும் உண்டு. காய்களும் கனிகளும் பொருள்களும் அவர்களிடம் கொடுத்தது உண்டு. ஆனால் பெரியவாழ்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் என்னென்னா, ஹி வாஸ் அ கிராண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவருக்கு ஒரு தேவையும் கிடையாது. ஒன்று அங்கே வரும்போதே ஒருத்தர் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கும்போதே இது இவனுக்கு போனால் நல்லா இருக்குன்ட்டு கணக்கு வச்சிருப்பார். பல பல நிகழ்ச்சிகள், பல நாட்கள், ஏதோ 1-2ன்னா ஏதோ மிரக்கல்னு சொல்லாது. நீங்கள் அதிசயங்கள் அன்றாட வாழ்வில் கிட்டும் அனுபவங்கள்ங்கிறது அவருடைய வாழ்க்கையில தான் பொருந்தும். பல தருணங்களில் ஒரு கோரிக்கையோடு ஒருத்தர் வந்திருப்பார். பணமோ பொருளோ ஏதோ தேவையோன்னு ஒருத்தர் வந்து நிற்பார். அங்கே இரு அப்படின்னுவார். பதில் சொல்ல அங்கே இருன்னுவார். அந்த லைனில் என்ன ரெண்டு பேர் தள்ளி ஒருத்தர் வருவார். வந்து ஒரு பெரும் பொருளோ பொண்ணோ கொடுப்பார். அதை என்ன சொல்லுவார்? அவர் கூப்பிட்றாருன்னு. அவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கையால் அவருக்கு கொடுங்கன்னு. தீர்ந்து போச்சு. இது மாதிரி இந்த விநியோகஸ்தர் சொல்லுவாங்க இல்லை, வாஸ் அ கிராண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எதான் கொடுத்து கொண்டே இருப்பது தான். இதுதான் அவருடைய இந்த ஒரு கவிதையிலே எனக்கு நினைவு வருகிறது. அதிகாலை கோவிலொன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும் போதும். பிரதா காட்சி. அதிகாலை கோவிலொன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும் போதும், பதிலெல்லாம் மௌனத்தில் கிட்டும் போதும், நாம் பார்க்காத சாந்தி நெஞ்சை தட்டும் போதும், எதிரொலிக்கும் நெஞ்சொன்றை நண்பனாக எதிர்ச்சாலையை வளைவினிலே நோக்கும் போதும், அதிசயங்கள் அன்றாட வாழ்வில் கிட்டும் அனுபவங்கள் ஆகும் போது என்ன சொல்வேன்? 87 ஆண்டுகள் ஐயா, அன்றாடம் அதிசயங்களே நிகழ்ந்தன. இதுதான் அதிசயம். அதிசயம்ங்கிறது இன்னமும் வானத்திலிருந்து வரும் அப்படி நினைக்க வேண்டாம். ஒருத்தருடைய கோரிக்கையை இன்னொருவர் மூலமாக நிறைவேற்றி விட்டு அப்படி சும்மா இருப்பார். அதுதான் ரொம்ப அழகு, அந்த அதிசயத்திலேயே அழகு. இதுல அவர் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்க, அவர் பெற்றுக்கொண்டது விநியோகம் செய்தது ஒரு பக்கம் இருக்க, அவர் ஏற்க மறுத்த தருணங்களும் உண்டு. என்னதான் பக்தியோடு அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் சில விஷயங்களை அவர் ஏற்றதில்லை. உங்களுக்கு தெரியும், பிர்லா கதையை நம்ம பார்த்தோம். 6 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு இது தேவையில்லை, இந்த சன்னியாசிக்கு இந்த பணம் அவசியமில்லை என்று அப்படியே எடுத்தார். அதை வேறு காரியத்துக்கு கூட அவர் பயன்படுத்தியதாக தெரியவில்லை, அந்த வரலாற்றில் குறிப்பில்லை. இப்போ இதை பாருங்க, கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பாட்டி அம்மா, பட்டு பாட்டின்னு. அதாவது இவர் 2 பேருக்கு ரொம்ப ஆதார சுருத்தியாக கொழு கொம்பாக விளங்கி இருக்கிறார். ஒன்று ரொம்ப முதியவர்களான, அதுவும் பாட்டிமார்கள். இன்னொன்று பிஞ்சு குழந்தைகள். அதாவது அனாதரவாக இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பது தான் ஆண்டவனுடைய குணம். அது மனித வடிவில் வந்த இந்த இறைவனுடைய வாழ்க்கையிலே நிரூபணமாகிறது. மேலும் மேலும் இது நிரூபணமாகியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கும்பகோணத்தை சேர்ந்த பட்டுப்பாட்டி, அங்கே அந்த வியாசராய அக்ரஹாரம்னு ஒன்று இருக்குது. அதில் இருந்த தன்னுடைய 2 வீட்டையும் மடத்துக்கு எழுதி வச்சிடறா பாட்டி. ஏழையா இருக்கா பாட்டி, அதை எழுதி வச்சுட்டு பாட்டி எங்கே இருக்காளோ இன்னொரு பெரியவா மேலே அபாரமான பக்தி விசுவாசம், வேறு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கே பெரியவா தன்னுடைய அணுக்க தொண்டரான பாலு அவர்களை கூப்பிட்டு, இந்த பாட்டிக்கு கம்பளியை கொண்டு போய் கொடு அப்படிங்கிறார். கொஞ்சம் குளிராக இருக்கு, பட்டுப்பாட்டிக்கு போய் இந்த கம்பளியை கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சரி கொடுக்குறேன் பெரியவான்றார். மறந்து போயிட்டார். பாலுவண்ணா வேலையில் அந்த பனிச்சுமையில் அதை மறந்து போயிட்டார். இவர் மறப்பாரோ? மறதி என்பது அவருக்கு உண்டோ? கிடையவே கிடையாது. ராத்திரி படுக்கிற நேரம், பாலு இந்த பாட்டிக்கு கம்பளி கொடுன்னு சொன்னேன், கொடுத்தியோ அப்படின்னா, அடடா மறந்து போயிட்டேன் பெரியவா, காலம்பரை கொடுத்துறேன். இல்லை இப்போ கொடுங்கிறார். எங்கள் ராத்திரி 10 மணி தாண்டியாச்சு, 10-11 மணி இருக்கும். இப்போ கொடு, இப்போ கொண்டு போய் கொடு அவளுக்கு. பாவம் எங்கே இருக்காளோ பாரு. எங்கே தேடுவார் பாலுண்ணா? ஒரு இடமா தேடின்னு எங்கேயோ ஒரு சத்திரத்தில் அந்த பாட்டி படுத்துன்னு இருக்கா. பாட்டியை எழுப்பி, என்னடா கேட்குறாருமா? பாட்டி மாதிரி பெரியவா கொடுக்க சொன்னா அவனுக்கு கம்பளின்னு. ஆஹா, குளிரில் நடுங்கின்னு இருக்கா பாட்டி. குளிரில் நடுங்கின்னு. வயசாக போச்சுன்னா குளிர் அதிகமாக தெரியும் இல்லையா பாவம்.
அதை போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம் அந்த பாட்டிக்கு. அந்த கம்பளியை விட அவருடைய அருட்கரமே, அன்புக்கரமே, வாஞ்சை கரமே, தந்தை கரமே, தாய்க்கரமே வந்து அப்படியே அவளை போர்த்தி இருப்பது போல் தானே அந்த பாட்டி உணர்ந்திருப்பாள் இல்லையா? ஆதரவு இல்லை எனக்குன்னு நினைக்கின்ற பொழுது ஆண்டவனே ஒரு பரிசு அனுப்பினால் எப்படி இருக்கும்? அதுதாங்க இது. புரியுதில்ல? நமக்கு யாருமே இல்லை, நமக்கு ஆதரவே இல்லை என்று நினைக்கும் பொழுது ஆண்டவனே நமக்கு ஒரு பரிசு பொருளை, ஒரு சன்மானத்தை அனுப்பினாலும் எப்படி இருக்கும் நமக்கு? அப்படித்தான் அந்த பட்டுப்பாட்டி உணர்ந்திருப்பாள். விடவே இல்லையே. பாலு அண்ணாவை வந்து நீ போய் கொடுத்தா தான் ஆச்சுன்னு சொல்லி அவர் நான் கொடுத்துட்டேன் சாமி, சரி படுத்துக்கோ அப்படிங்கிறார். இதே வேற விதமாக நடக்கிறது. பாட்டிக்கு கம்பளி கொண்டு சேர்த்த பாலுவுக்கு இவர் சால்வை பொருத்தியிருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டால், மகாராஷ்டிராலேயோ இங்கே ஒரு இடத்துல எல்லாரும் ரொம்ப களைச்சு போய் படுக்கிறார். அது ரொம்ப வேலை, எத்தனையும் ட்ராவல் பண்ணி வந்து பெரியவா ஓய்வு எடுக்கிறதுக்கே டைமாக போச்சு. அப்புறம் இவர் எங்கேயோ ஒரு தரையிலேயே அவர் படுத்து பாலு தூங்கியிருக்கார். தூங்கினா மறுநாள் காத்தால எழுந்து பார்க்குறார், அவர் மேலே ஜம்முன்னு ஒரு சால்வை இருக்கு, குளிரில் பொத்தின்னு இருக்கார். இந்த சால்வையை பொத்தின்ண்டே வரார். என்ன இருக்கே சால்வை, யார் கொடுத்தது தெரியல, யார் கொடுத்தாலும் ஒருத்தர் கேட்க அப்படிங்கிறாராம் பெரியவா. நான் தாண்டா போட்டேன் அப்படின்ட்டு. இவர் ஓய்வெடுக்க போனவர் இவர் எழுந்து பாலுண்ணா வந்து இங்கே படுத்திருப்பார், குளிரில் நடுங்கின்னு இருப்பார் அப்படிங்கிற அவருக்கு பிரஜை வந்து அவராகவே வந்து இந்த சால்வியை போத்திட்டு போயிருக்காரு. இது என்ன சொல்வீங்க நீங்கள்? இது தாயினும் சால பரிந்துங்கிறது இதுதாங்க. பட்டுப்பாட்டிக்கு பாலு மூலம் விடாப்பிடியாக இரவிலே கம்பளியை போர்த்தி விட்டு வருமாறு சொன்ன அதே பெரியவா தான் யாரும் சொல்லாமல், யாரும் கேட்காமல் அயர்ந்து படுத்து குளிரிலே விரைத்து கொண்டிருந்த பாலு அண்ணாவுக்கு அவராகவே வந்து சால்வையும் போர்த்தி இருக்கிறார். இதாங்க தாய் உள்ளம். கொடுக்கிற கரம் இப்படிதான் இருக்கும். அது வந்து யாருக்கு என்ன இதுல முக்கியம்னா, யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவனுக்கு தெரியும், இல்லைன்னா பரமாச்சாரியாளுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்தால் நீங்க வித்தியாசம் வச்சுக்கணும். அடியவர்களுக்கு பரமாச்சாரியார் பரமேஸ்வரன் என்கின்ற வேறுபாடு கிடையாது இல்லையா? குருவுக்கும் இறைவனுக்கும் வேறுபாடை பார்த்துட்டு இருப்பான் சிஷ்யன். குரு தான் இறைவன். குருவே இறைவன் கொள்ளுக மனமே உருவே அருவென்று ஊதுக தினமேன்னு இருக்கணும். அப்படி அப்போ கொடுத்த கதை இப்படி. ஏற்க மறுத்த கதை இருக்கு. அது ஒரு நாளைக்கு மரத்துக்கு ஒரு பெரிய பீரோ வந்து சேருது. பழசு பெயிண்ட் பண்ணியிருக்கு, தெரியுது பார்த்தா. பெயிண்ட் பண்ணி வந்து சேர்ந்துருக்கு. மேனேஜர் வந்து காமிக்கிறார், பார்க்குறாரு பெரியவா பார்த்துட்டு, இந்த பீரோ மட்டத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. தூக்கி வாரி போட்டு அவ்வளோ பெருசு தூக்கின்னு வந்து நிற்கிற ஒரு 6 அடிக்கு ஒரு பீரோவை அலமாரி தூக்கின்னு வந்து வச்சு, இந்த பீரோ மட்டத்துக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. கொண்டு வந்தவருக்கு அவர் முகம் அப்படியே சுண்டி போச்சு. என்னடா அது வேண்டான்னு சொல்லிட்டாரு பெரியவா. அதற்கு அவர் சொல்ற காரணம் தான், மேனேஜர் இல்லை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இது எப்படி தெரியுமா வந்தது? இந்த பீரோ ஒரு பக்தர் வந்து அவருடைய வீட்டில் இருந்த பீரோ, அவருக்கு ஏதோ வந்து கஷ்டகாலம் வந்து அவருடைய பொருள்லாம் ஜப்தியாகி போய் இது ஏலத்தில் போச்சு. இந்த பீரோ ஏலத்தில் போய் அவர் ஆசையா நேர்த்தியாக வச்சிருந்தார். அது ஆனால் இது ஏலம் விட சொல்லிட்டா போயிடுது. அதை போய் நான் மடத்துக்கு வச்சுக்கிறது, அவர் மனசு படுற பாட்டெல்லாம் அதில் இருக்கும்ல. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பெரியவர் இந்த தகவலை சொன்ன உடனே எப்படி இருக்கும்? அந்த பீரோவை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த ஒரு ஏதோ கஷ்ட காலத்தினால எல்லாத்தையும் பறி கொடுத்த ஒரு மனுஷனுடைய துக்கம் தானே அங்கே தெரியும். ஒரு கணமும் ஒரு மனிதனுடைய துக்கம் அப்படியே அங்கே பதிவாகி நிற்பதை தானே. அதை போய் இவர் ஏற்றுப்பாரா? துயரை துடைப்பதற்கென்றே இங்கே பிறப்பெடுத்திருக்கின்ற ஒரு அரிய மா மனிதர் இங்கே ஒருவனுடைய துக்கத்தை பார்த்து கொண்டே நிற்பாரா? பீரோவை தொடங்க முடியுமா? தொடச்சு அவன் துக்கம் தொடையுமா? இல்லையா? எப்படி எடுக்க மறுத்தது எப்படி போறோம்? ஏதோ ஒரு சாதாரண விவசாயி கொண்டு வந்த ஒரு காய்கறி, ஒரு ஏழை கொண்டு வந்த விளாம்பழத்தை அன்னைக்கு பிட்சையாகவே ஏற்றுக்கொண்டதெல்லாம் எத்தனையோ நம்ம தகவல்களை பார்க்கிறோம். ஆனா அந்த மறுத்த கதை எதற்கு வலுவான காரணம் வைக்கிறார் பாருங்க. பிர்லா கதையில காரணம் சொல்லலை, வேண்டாம் சன்னியாசிக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை அப்படின்னு அமைச்சிடுறார் நாசுக்கா. ஆனா இங்க வந்து நேரம் இது ஏலத்துல விட்டது, ஏலத்துல வாங்கினது, இதை எப்படி நான் மட்டத்துக்கு பயன்படுத்துவேன் அப்படிங்கிறார். இந்த 2 அழகான தகவல்களையும் நமக்கு முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார் SP ராமநாதன் அவர்கள். சொல்ல வரகூரான் தட்டச்சு செய்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
இப்போ கம்பளி குளிர் அப்படின்னு பேசிட்டே வந்தோம். வந்து அப்போ மார்கழி மாதம் நமக்கு நினைவுக்கு வருகிறது இல்லையா? அது தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு அப்பா அம்மா வரா, ஒரு பெண்ணை கூட்டின்னு வரா. வந்து என்ன அப்படி கேட்குறார், இந்த பெரியவா கல்யாணம் தள்ளிகிட்டே போகிறது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்கிறது, வரன் அமைய மாட்டேங்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னோடனே இவர் நேரம் அந்த பொண்ணை பார்த்து, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. பெரியவா என் பேர் ராதா அப்படின்னு. சரி, நான் ஒன்று சொல்வேன், நீ கேட்பியோ அப்படின்னு கேட்குறேன். சொல்லுங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவர் கேட்டேன். நான் ஒன்று சொல்லுவேன், நீ கேட்பியோ செய்வியோ? கட்டாயம் செய்கிறேன் பெரியவா. இப்போ உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோயில் இருக்கா? ரெண்டுமே இருக்குது பெரியவா. சரி இதை பார், இப்போது அடுத்த மாதம் மார்கழி இல்லையா? மார்கழி மாதம் வரப்போகிறது இல்லையா? இப்போ அடுத்தது தானே? ஆமாம். என்ன பண்ணணும், நீ காலங்காத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் கோலம் போடு. சரியா? போடுறேன் பெரியவா. போயிட்டு நேராக பெருமாள் கோயிலுக்கு போய் அன்றைக்கி என்ன திருப்பாவையோ அது சொல்கிறேன் பெரியவா. நேராக அங்கேருந்து சிவன் கோயிலுக்கு போய் என்ன திருவம்பாவையோ அதை சொல்கிறியா? சரி, அப்படியே செய்கிறான். இரு ஒரு நிமிஷம், உனக்கு வெளியில் போக முடியாத நாட்கள் வருமோன்னு, எவ்வளோ நாசுக்கு வெளியில் போக முடியாத நாட்கள் வருமோன்னு. ஆமாம், அன்னைக்கு ஆற்றுல இருந்து அந்த பாடல்களை பாராயணம் பண்ணு. இது ரொம்ப முக்கியமான குறிப்புங்க. பாராயணம் பண்ணுறியா? சரி அப்படின்னா, தை மாதம் பிறந்தது, மார்கழி முடிந்த உடனே வாசல்லே வந்து நிற்கிற ஒரு ஜாதகத்துக்கு வரன் வந்தது. அருமையாக ஒரு பிள்ளை அமைஞ்சான், கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் முடிஞ்சு அவள் திரும்பி பெரியவாள்கிட்ட நன்றி தெரிவிக்க போகும் பொழுது, என்னம்மா நீ ராதா தானே அப்படின்னா, உன்னுடைய கணவர் பேர் என்னவோ அப்படின்னு கேட்குறாரு. கண்ணன் அப்படிங்கிறார். மாமனார் பேர் அப்படின்னு கேட்குறாரு. இது இப்படி கேட்குற, மாமனார் பேர் பரமேஸ்வரன். புரியுறதா? திருப்பாவை வந்து பாராயணம் பண்ண கண்ணன் கணவனாக வந்தான், திருவம்பாவை பாராயணம் பண்ண பரமேஸ்வரனே மாமனாராக வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டாராம். ஏன்னா அருமையான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. இதையும் SP ராமநாதன் சொல்ல வரகூரான் முகநூலில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். செல்வத்தில் சிறந்த செல்வம் நல்லறிவே, அதனால் அம்பிகையின் திருவடியில் சரணடைந்து நல்லறிவை தரும்படி வேண்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதில் நம்ம என்ன குறிப்பு இந்த மகா வாக்கியத்தில் புரிந்து கொள்ளலாம்னா, செல்வத்தில் சிறந்த செல்வம் அம்பிகையின் திருவடியேன்னு இருப்போம். நமக்கு எது அறிவு, எது நல்லறிவு, இங்கெல்லாம் நம்ம எந்த ஆராய்ச்சிக்கு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கா? இல்லை. செல்வத்தில் சிறந்த செல்வம் பணிந்திருத்தலே, அது பராசக்தியினுடைய பாதத்தை பற்றி கொண்டு பணிந்திருத்தலே. அம்மா உன்னுடைய பதத்தில் என் தலை வைத்திருப்பதே பதம், அதுவே பதவி, அதுவே பரம், அதுவே நல்லறிவு என்று நாம் இருந்தோம். ஆனால் அவள் நமக்கு என்ன, அதற்கு பிறகு அதை தாண்டி ஒன்று இருக்குமா? இருக்காது. அவள் பதங்களை பற்றி இருந்தால் கிடைப்பதுதான் பதவி. அவள் பதங்களை பற்றி இருப்பதே பதவி, அதுவே நல்லறிவு, அதுவே சிறந்த அறிவு என்று அம்பிகையை நாம் கொண்டாடுவோம். காமாட்சி வடிவாகவே வந்து இந்த வாக்கை அருளி இருக்கின்ற காஞ்சி மாமுனிவரின் பாதத்தை பற்றி கொள்வோம். அப்படி பற்றி கொள்வதே பரம் என்று உணர்வதே சிறந்த அறிவு, நல்லறிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.